Hello everyone. நான் முடிவெட்ட போறேன் இந்த வசனம் சரியா? நான் விளையாட போறேன் இத மாதிரியா நாம சொல்ற இந்த நான் முடிவெட்ட போறேங்கிற வசனம். இன்னொருத்தர் நம்மட முடியை வெட்டும்போது நாம எப்படி நான் முடிவெட்ட போறேன்னு சொல்லலாம்? இந்த வசனம் சரியா? தமிழ் மொழியை பொறுத்த வரைக்கும் அது சரியாக காணப்படும். ஆனால் ஆங்கில மொழியை பொறுத்த வரைக்கும் நம்ம ஒரு சென்டென்ஸ் பேட்டர்ன் கட்டாயம் ஃபாலோ பண்ணித்தான் ஆக வேண்டும். அதைத்தான் நம்ம இங்கிலீஷில் சொல்லுவோம் காசேட்டிவ் வேர்ப். காசேட்டிவ் வேர்ப் பற்றி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஓகே, ரிமெம்பரிங், அதாவது நம்ம காசேட்டிவ் வேர்ப்ஸுக்கு போகிறதுக்கு முன்னாடி ஒரு சில விஷயங்களை நம்ம ஞாபகம் வச்சு கொள்ள வேண்டும். அல்லது இது நம்ம தெரிஞ்சு கொண்டால் தான் காசேட்டிவ் வேர்ப் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்கு ஈஸியாக காணப்படும். என்னென்னு பார்ப்போம். இந்த வசனத்தை எடுங்க. ருவான் கிக் த பால். ருவான் கிக்ட் த பால் வசனம் எப்படியாப்பட்ட வசனம்ங்கிறத பற்றி நம்ம கொஞ்சம் டீட்டெயிலாக பார்ப்போம். இந்த வசனத்தில் ருவான் ஒரு சப்ஜெக்ட், கிக்ட் வேர்ப் இல்லாட்டி ப்ரெடிகேட்னு சொல்லுவோம். த பால் இந்த வசனத்துடைய ஒப்ஜெக்ட். சப்ஜெக்ட் வேர்ப் ஒப்ஜெக்ட்ங்கிறது அது தனி டைப். அதை பற்றின வீடியோ ஒன்று நீங்கள் கீழே கமெண்டில் மென்ஷன் பண்ணுங்கள், நான் அதை பற்றி தனியாக போடுறேன். இது ஒரு ஆக்டிவ் வாய்ஸுக்குரிய வசனம். ஆக்டிவ் வாய்ஸ் பேசிவ் வாய்ஸை பற்றின வீடியோ கொண்டால் நீங்கள் கீழே கமெண்டில் பண்ணுங்கள், நான் அதை பற்றின டீட்டெயிலாக போடுறேன். இப்போ இதில் அதை பற்றின டார்கெட் இல்லை. இந்த வசனத்தில் சப்ஜெக்டுங்கிற ருவான் கிக்டுங்கிற வினை சொல்ல ஒப்ஜெக்டுங்கிற த போலுக்கு செலுத்துறாரு. இதான் இதில் கான்செப்ட். ஸோ ருவான் தான் என்ன செய்கிறாரு? தானாக அவர் அந்த போலுக்கு உதைக்க. ஆனால் காசேட்டிவ் வேர்ப்னா என்ன? காசேட்டிவ் வேர்ப்னாலே அதில் கோஸுங்கிற சொல்லிருக்கு. கோஸுன்னா ஏற்படுத்துங்கிற அர்த்தம் தாரமாக இருக்கும். நம்ம ஏற்படுத்த போகிறோம். என்ன ஏற்படுத்த போகிறோம்னா verbs have, get, make, let are used to indicate that one person causes another person to do something for the first person. ருவான் தான் அந்த பந்துக்கு உதைக்க போறாரு. ஆனால் இதில் ருவான் பந்தை உதைக்க போறது இல்லை, ருவானுக்காக யாரோ பந்தை உதைக்க போறாரு. அதான் கான்செப்ட் ஆஃப் தி causative verb. On the other hand, active verbs shows that the first person does something. ஆகவே ஆக்டிவுக்கும் காசேட்டிவுக்கு இருக்கிற வித்தியாசம் என்ன? ஆக்டிவ் அந்த வசனத்தில் காணப்படுற சப்ஜெக்ட் தான் அந்த வினை சொல்ல செய்கிறாரு. ஆனால் அந்த காசேட்டிவ் வேர்பில் அந்த சப்ஜெக்டுக்காக வேண்டி யாரோ அந்த வினை சொல்ல செய்ய போகிறாங்க. நீங்கள் இந்த பிக்சரை கண்டு ஐடென்டிஃபை பண்ணலாம். நீங்கள் என்ன செய்கிறீங்க? ஒரு ஆளை கண்ட்ரோல் பண்ணுறீங்க. எப்படி கண்ட்ரோல் பண்ணுவீங்க? யூஸ்வலி பை பேயிங் மணி. காசு கொடுத்தா நம்ம என்ன செய்ய போகிறோம்? கண்ட்ரோல் பண்ணுவோம். இது அதிகமாக நடக்கும். எங்கெங்கே நம்ம காசை கொடுத்து கண்ட்ரோல் பண்ணுவோம்? ஃபார் எக்ஸாம்பிள், காரை கழுவுறதுக்கு நம்ம கராஜுக்கு போய் என்ன செய்வோம்? காசை கொடுத்து கழுவுவோம். காரை மோட்டர் பைக்கில் நம்ம இணக்கிறதுக்கு நம்ம என்ன செய்வோம்? காசை கொடுத்து பண்ணுவோம். ஸோ யூஸ்வலி நம்ம என்ன செய்ய போகிறோம்? இது சர்வீசஸ் எல்லாம் அடிப்படையாக கொண்டு நம்ம பயன்படுத்தும் போது நம்ம காசேட்டிவ் யூஸ் பண்ணுவோம். நம்ம கான்செப்ட் என்ன? யூ ஆர் கண்ட்ரோலிங் சம் ஒன். Next one, we don't mention the doer in the sentence because we pay them or we do not need them. Doer, the causative verbல நம்ம இந்த டூவர், இந்த செயலை செய்கிறால பற்றி நம்ம இந்த வசனத்தில் மென்ஷன் பண்ண போகிறது கிடையாது. ஏன்? நம்ம ஆல்ரெடி அவருக்கு காசு கொடுத்துட்டோம், அல்லது அவர் இந்த வசனத்தில் நம்மளுக்கு தேவைப்பட மாட்டார். ஆனால் ஆக்டிவ் வாய்ஸை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு வசனத்தில் அவர் தான் தேவைப்படுவார். இந்த வினை சொல்ல செய்யுங்க. verbs in their uses. have, get, make, letங்கிற இந்த வசனத்தை கொண்டு நம்ம காசேட்டிவ் வேர்ப் உருவாக்க போகிறோம். அந்த 4 வகையான வேர்பில் நம்ம 2 வகையான வேர்பத்தை நம்ம இன்றைக்கு பார்க்க போகிறோம். மீது 2 வகையான வேர்ப் உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் கீழே கமெண்டில் மென்ஷன் பண்ணுங்கள், நான் கட்டாயம் வீடியோ ஒன்று க்ரியேட் பண்ணி டீட்டெயிலாக போடுவேன். முதல்ல ஹேவ் அல்லது கெட். ஹேவும் அல்லது கெட்டும் இரண்டும் ஒரே அர்த்தத்துக்கு தான் நம்ம யூஸ் பண்ணோம். பேயிங் ஃபார் சர்வீஸ். அப்போ நம்ம காசு கொடுத்து ஒரு சர்வீஸ் செய்ய போகிறோங்கும் போது நம்ம இந்த ஹேவை கெட்டை யூஸ் பண்ண போகிறோம். நம்ம இதில் சென்டென்ஸ் ஸ்ட்ரக்சர் எப்படி வரப்போகுதுண்டா, சப்ஜெக்ட், அதாவது ஏன் இங்கே சப்ஜெக்ட் வரப்போகுது? சப்ஜெக்ட்னு சொல்றது அந்த செயலை செஞ்சால். ஆனால் இவிடத்தை காசேட்டிவ் வேர்பை பொறுத்த வரைக்கும் சப்ஜெக்ட்னு சொல்றது, இந்த சப்ஜெக்ட்டுங்கிறது அந்த வினை சொல்லி செஞ்சால் இல்லை, ஒரு வசனத்துக்கு கட்டாயம் சப்ஜெக்ட் வேணும் என்பதுக்காக இது வருது. அடுத்தது நாம காசி கட்டிட்டோம். அப்போ அந்த காசி கட்டினத்தால் அந்த உரிமையை நாம கொள்றோம்ங்கிறதால இந்த சப்ஜெக்ட் யாரு? அந்த சர்வீஸுக்கு காசி கட்டின ஆள். ஹேவ் ஓ கெட். ஹேவ் அல்லது கெட் ரெண்டையும் யூஸ் பண்ண இயலாது, ரெண்டுல ஏதாவது ஒன்றை யூஸ் பண்ணலாம். நெக்ஸ்ட் ஒன் பட். என்னத்தை நம்ம சர்வீஸ் கொடுத்து ஏதாவது ஒன்றத்தை நம்ம ஒரு ஒப்ஜெக்ட் இதில் யூஸ் பண்ண போகிறோம், அதான் வட். நெக்ஸ்ட் ஒன் பாஸ்ட் பார்ட்டிசிபிள். ஆக்டிவ் வாய்ஸ் வசனத்தில் இருக்கிற அந்த வேர்புக்கு நம்ம இங்கே காசேட்டிவ் வேர்பை மாற்றும் போது பாஸ்ட் பார்ட்டிசிபிளுக்கு மாற்றி தான் நாங்கள் வசனத்தை நாம் அமைக்க வேண்டும். உதாரணம் மூலமாக பார்ப்போம். ஒரு ஆக்டிவ் வாய்ஸ். இப்போ இதில் கவனிங்க, நான்
நான் வந்து என்ன செய்கிறேன், காரை கழுவுறேன். நம்ம வீட்டை சின்ன இடத்தை நம்ம என்ன செய்வோம், ஹோஸ் பேப்பர் யூஸ் பண்ணி காரை கழுவோம். இது வளமையாக எல்லாரும் செய்கிறது. கான்செப்ட் என்ன, நாம செய்கிறேன். ஐ டூ த ஒர்க். என்னுடைய காரை நான் தான் என்ன செய்கிறேன், கழுவுறேன். ஹவ் ஆஃபன் ஐ வாஷ் மை கார். நான் எப்போ இந்த காரை கழுவுறேன், ஒவ்வொரு நாளும் காரை கழுவுற மாதிரி இந்த கான்செப்டை நம்ம எடுப்போம். ஐ வாஷ் மை கார் எவ்ரி டே. ஐ சப்ஜெக்ட், வாஷ் வேர்ப், மை கார் ஆப்ஜெக்ட், எவ்ரிடே adverb. நம்ம இந்த வசனத்தை நம்ம ரிமெம்பரிங்கில் ஸ்டார்டிங்கில் பார்த்தோம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த கிளியராக இந்த சப்ஜெக்ட் வழங்கிடும். மிஸ் பண்ணாமல் இருக்கோன்னா நீங்கள் இந்த கீழே சப்ஸ்கிரைப் பண்ணி அழுத்திக்கொள்ளுங்க. இந்த வசனம் என்னத்துலேக்கு, சிம்பிள் ப்ரெசென்ட்டில் ஆக்டிவ் வாய்ஸில் காணப்படுது. சிம்பிள் ப்ரெசென்ட்டுங்கிறது என்ன இருக்கு, சிம்பிள் ப்ரெசென்ட் வாய்ஸில் இருக்கு. ஆக்டிவ் வாய்ஸுங்கும் போது இந்த சப்ஜெக்ட் ஐ தான் செய்கிறாரு, அதனால் சிம்பிள் ப்ரெசென்ட் ஆக்டிவ் வாய்ஸில் காணப்படுது. அதே எக்ஸாம்பிளை பாருங்க, காசிட்டிவ் வெர்ப்ல பார்க்க போகிறோம். இங்கே இவர் என்ன செய்கிறாரு, காரை கழுவுறாரு. நாம கழுவுறோமா, நாம இப்படி உடுப்பு போட்டுக்க கழுவுற இல்லை, நாம காசு கொடுத்து கடையில் தான் பைப் எல்லாம் யூஸ் பண்ணி கழுவுவாங்க. அப்போ இவங்க எப்படி, இந்த கான்செப்ட் என்ன, நாம காசு கொடுத்து என்ன செய்ய போகிறோம், காரை கழுவ போகிறோம். ஹவ் ஆஃபன் ஐ வாஷ் மை கார். இந்த காரை நான் எப்போ கழுவுறேன், ஒன்ஸ் எ வீக். ஒரு கிழமைக்கு ஒரு தடவை தான் நான் என்ன செய்ய போகிறேன், இந்த காரை கழுவ போகிறேன். எப்படி, நான் கடைக்கு கொடுத்து காசு கட்டி கழுவ போகிறேன். இந்த அப்படி காசு கட்டி கழுவ போது நம்ம எப்படி வசனமாக வைக்க போகிறோம், சப்ஜெக்ட். அதாவது யார் காசு கட்டினாங்க அவங்க, ஹேவ் ஆர் கெட் ரெண்டுல ஏதாவது ஒன்று யூஸ் பண்ணலாம். பட் என்னத்தை, மை கா பாஸ்ட் பார்ட்டிசிபிள் என்ன, வாஷ் யூஸ் பண்ண போகிறோம். அப்போ பாஸ்ட் பார்ட்டிசிபிள், வாஷ்ட பாஸ்ட் பார்ட்டிசிபிள் வரப்போகிறது. ஐ கெட் மை கா வாஷ்ட் ஒன்ஸ் எ வீக். ஐ வாஷ் மை கா வந்து ஐ கெட் மை கா வாஷ்ட் ஒன்ஸ் எ வீக். இது என்னென்ன நம்ம பார்க்க போகிறோம் இப்போ கீழுக்கு. சிம்பிள் ப்ரெசென்ட் காசிட்டிவ் வெர்பில் இருக்கு. சிம்பிள் ப்ரெசென்ட்டுங்கிற இதான் மெயின் வேர்ப். இந்த வசனத்தில் மெயின் வேர்ப் இதுதான். காரணம் சப்ஜெக்ட் பக்கம்லாம் மெயின் வேர்ப் வரலாம், வேற எங்கேயும் மெயின் வேர்ப் வர இயலாது. காசிட்டிவ் சென்டென்ஸில் இருக்கு. காரணம் இந்த சென்டென்ஸ் பேட்டர்ன் அப்படி இருக்கிறது காரணமாக. இப்போ ஆக்டிவ் வாய்ஸை பாருங்க, ஐ வாஷ் மை கார் எவ்ரிடே. இந்த ஆக்டிவ் வாய்ஸை நம்ம காசிட்டிவ் எப்படி மாற்றுறோம், ஐ கெட் மை கார் வாஷ்ட் ஒன்ஸ் எ வீக். ஐ வந்து ஐங்கிற இடத்தே தான் இருக்கு ஸ்டார்டிங்கில். வாஷ் வந்து இங்கே ரெண்டாவது இடத்துல இருக்கிறது, இங்கே 1 2 3 4 நாலாவது இடத்துல காணப்படுது. அதாவது அந்த வசனத்தில் அமைப்புக்கு ஏற்ற மாதிரி காணப்படுகிறது. நெக்ஸ்ட் ஒன் மை கா, அதே தேர்ட் பிளேஸில் இருக்கு. ஆனால் வாஷ்ங்கிற ரெண்டாவது இங்கே இடத்த கெட் வந்து புதுசாக வந்துருக்கு. நெக்ஸ்ட் ஒன் எவ்ரிடே ஒன்ஸ் எ வீக்காக மாறி விட்டது. நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள், நம்ம காரை இணைக்கிட்டோம். நம்ம டூல்ஸ் எல்லாம் கண்டுபிடிச்சி எப்படியோ சரி நம்மளோட காரை இணைக்கிட்டோம். கான்செப்ட், நான் தான் என்ன செய்தேன், இந்த காரை இணைக்கினேன். ஐ ரிப்பேர்டு மை கார், நான் ஆல்ரெடி இணைக்கிட்டேன். அதாவது அப்போ இந்த வசனம் என்னத்திலேக்குன்னு உங்களால் செல்லுமா, ஐ ரிப்பேர்ட் மை கார் ஆக்டிவ் வாய்ஸில் இருக்கு. நெக்ஸ்ட் ஒன் இது சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ். அப்போ சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ் ஆக்டிவ் சென்டென்ஸ். காசிட்டிவ் பாருங்க, எல்லாராலும் நம்ம இணைக்கிட்டு இருக்கலுமா இல்லையே, ரிப்பேரிங் சர்வீஸ் சென்டரில் நமக்கு கொடுத்து நம்மளோட காரை இணைக்குவோம். கான்செப்ட், ஐ பே மணி, ஐ ஹேட் மை கார் ரிப்பேர்ட். அப்போ என்ன செய்யுது, இங்கே கெட்டு யூஸ் பண்ணப்பட்ட இடத்த ஹேட் யூஸ் பண்ணப்படுது. காரணம் என்ன, ஹேட் யூஸ் பண்ணப்படுது. அதுங்க இது பாஸ்ட் சிம்பிள்ங்கிறதால ஹேட் யூஸ் பண்ணப்பட போய் இதை பற்றி டீட்டெயிலாக நம்ம இனி பார்க்க போகிறோம். சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ் காசிட்டிவ் சென்டென்ஸ். ஹேவ் வந்து ஃபார்மலுக்கும் நம்ம கெட் இன்ஃபார்மலுக்கும் யூஸ் பண்ணோம். அப்போ நீங்கள் ரெண்டுக்கு இடையில எதை யூஸ் பண்ணாலும் அது பிழை இல்லை, நம்ம எதையுமே யூஸ் பண்ணலாம். ஹேவ் ஃபார்மல் அண்ட் கெட் இன்ஃபார்மல். லேர்ன் ஃபார் ஆல் த டென்சஸ். என்னென்ன செலக்ட் பண்ணிக்கோம்னா, ஐயை நம்ம சப்ஜெக்டாக செலக்ட் பண்ணியிருக்கோம், ரிப்பேரை நம்ம வேர்பாக செலக்ட் பண்ணியிருக்கோம், காரை நம்ம ஆப்ஜெக்டாக செலக்ட் பண்ணியிருக்கோம், ஹேவை காசிட்டிவ் வேர்பாக செலக்ட் பண்ணி இருக்கிறோம். சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ் ஆக்டிவ் வாய்ஸ் எப்படி வரப்போகுது, ஐ ரிப்பேர் மை கார், ஐ ரிப்பேர் மை கார். காசிட்டிவ் வேர்ப் எப்படி வரப்போகுது, ஐ ஹேவ் மை கார் ரிப்பேர்டு, ஐ ஹேவ் மை கார் ரிப்பேர்டு. அப்போ ஆக்டிவ் வாய்ஸில் அடிக்கிற அந்த ரிப்பேருக்குரிய பாஸ்ட் பார்ட்டிசிபிள் எடுத்துக்கு வந்து நம்ம என்ன செய்கிறோம், இந்த வசனத்தில் கடைசியில் நம்ம கொண்டு போய் சேர்க்கிறோம். நெக்ஸ்ட் ஒன் சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ். உங்களால் மதிக்கலும் ஐ ரிப்பேர் மை கார் சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ், ஐ ரிப்பேர்டு மை கார், ஐ ரிப்பேர்டு மை கார். காசிட்டிவ் வேர்பில் பாஸ்ட் டென்ஸ் எப்படி அடிக்கும், ஐ ஹேட். இங்கே மெயின் வேர்பில் ஹேவுக்குரிய பாஸ்ட் டென்ஸ் என்ன, இங்கே ஹேடாக காணப்பட போகுது. ஆனால் ரிப்பேர் வந்து அதில் பாஸ்ட் பார்ட்டிசிபிள் தான் எப்பயும் மிதிக்க போகுது, அது இங்கே வசனத்தில் கடைசியில் வந்து காணப்படுது. ஐ ஹேட் மை கார் ரிப்பேர்டு.
சிம்பிள் ஃபியூச்சர். சிம்பிள் ஃபியூச்சரில் ஆக்டிவ் வாய்ஸ் எப்படி இருக்க போகுது? ஐ வில் ரிப்பேர் மை கார். ஐ வில் ரிப்பேர் மை கார். அதில் காசட்டிவ் வெர்ப் எப்படி இருக்க போகுது? ஐ வில் ஹேவ். வில்லோட வெர்ப் 1 வில் ஹேவ் மை கார் ரிப்பேர்டு. ரிப்பேர்டாக இருக்க போகுது. ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ். I am repairing my car. I am repairing my car. Present continuous. Present continuous causative verb எப்படி இருக்கும்? I am having my car repaired. அதாவது நம்ம இப்போ காரை கழுவி கொண்டு இருக்கும்போது நம்ம எப்படி யூஸ் பண்ணுவோம்? I am having my car repaired. Past continuous. Active voice எப்படி இருக்க போகுது? I was repairing my car. I was repairing my car. Causative verb எப்படி இருக்க போகுது? I was having my car repaired. I was having my car repaired. Future continuous. I will be repairing my car. I will be repairing my car. Causative verb I will be having repaired my car. I will be having repaired my car. நீங்கள் ஒன்றும் யோசிக்க தேவையில்லை. நம்ம எல்லா டென்ஸையும் நம்ம என்ன செய்கிறதில்ல யூஸ் பண்ணுறது கிடையாது. உங்களுக்கு எதெல்லாம் கஷ்டமாக இருக்கோ நீங்கள் அதெல்லாம் என்ன செய்யலாம், ஸ்கிப் பண்ணலாம். நான் இங்கே கான்செப்டுக்காக வேண்டி தான் நான் இதை உங்களுக்கு வழங்கப்படுத்துகிறேன். நீங்கள் உங்களுக்கு இன்னும் டீட்டெயிலாக தேவைண்டா நீங்கள் டென்ஸெல்லாம் நீங்கள் நல்லா கிளியராக படிக்க வேண்டியிருக்கு. அப்போ டென்ஸை பற்றின வீடியோ வேணுன்னா நான் இதையும் சிம்பிளாகவும் ஈஸியாகவும் இனிமேல் மறக்காத அளவுக்கு நான் உங்களுக்கு போடுறேன். நீங்கள் காமெண்டில் மென்ஷன் பண்ணுங்கள். Present perfect tense எப்படி இருக்கப்போன்னு பார்ப்போம். ஆக்டிவ் வாய்ஸில் I have repaired my car. I have repaired my car. Causative verb I have had. Present perfect tense sentence pattern வழங்கினா இது ஈஸியாக இருக்கும். I have had repair my car. நான் என்னுடைய காரை இணக்கி இருந்து இருக்கிறேன். Past perfect I had repaired my car. I had repaired my car. Causative verb I had repaired my car. ஒரு வசனத்தில் 2 தரம் had வாரத்தை பற்றி நீங்கள் கேள்விப்பட்டீங்கமே. ஒரு வசனத்தில் 2 தரம் had வாரத்தை பற்றி நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க, இல்லாட்டி ஃபேஸ் பண்ணியிருப்பீங்க. இதை ரெண்டையும் பற்றின வீடியோ வேண்டாலும் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். நான் வழங்க தயாராக இருக்கிறேன். Future perfect continuous tense. I will have repaired my car. I will have repaired my car. Causative verb I will have had repaired my car. I will have had repaired my car. நான் ஆல்ரெடி சொன்னேன் நம்ம எல்லா டென்ஸையும் யூஸ் பண்ணுறது கிடையாது. Remember, we don't usually use perfect continuous form in our lifetime. நம்ம present perfect continuous past perfect continuous future perfect continuous நம்ம அதிகமாக யூஸ் பண்ணுறதே கிடையாது. நீங்கள் தமிழ் மொழியிலையும் நீங்கள் பேசும்போதோ நீங்கள் கவனித்து பாருங்கள், யூஸ் பண்ண மாட்டோம். நான் நாளைக்கு இதை செய்து கொண்டு இருந்திருப்பேன், யூஸ் பண்ண மாட்டோம். எக்ஸசைஸ் இதுக்குரிய ஆன்சரை நீங்கள் சேஞ்ச் த ஆக்டிவ் வாய்ஸ் இன்டூ எக்ஸசைஸ் சேஞ்ச் தி ஆக்டிவ் வாய்ஸ் சென்டென்ஸ் இன்டூ causative. I wash my dress. We repair our door. இதை பற்றின ஆன்சரை நீங்கள் என்ன செய்யுங்க, காமெண்ட்டில் டைப் பண்ணுங்கள், நான் அதை செக் பண்ணுவேன். ஸோ ஹவு டு யூஸ் மேக் அண்ட் லெட் as a causative verb. இதை பற்றின வீடியோ உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் கீழே காமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள், நான் அதை பற்றின வீடியோ போடுறேன்.